வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பரோனாலஜி. ஆல்ரெடி இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்னென்னா லாஸ்ட் இயரில் கேட்ட லாஜிக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ போன ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸில் நாம் கவர் பண்ணாத சில லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கொஷின்ஸ் மட்டும் அதில் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் பிக்கப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10 கொஷின்ஸ் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் 1:2னா எப்படி, 1லேருந்து எப்படி 2 வருதுன்னு பாருங்கள். அதே லாஜிக் வந்து இந்த 3க்கு அப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நம்ம ஆன்சர். 1லேருந்து 2 எப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 1லேருந்து ஒரு 1 ஆட் பண்ணுங்கள், 2 வருமா? ஓகே, அப்போ அதே 3க்கு ஒரு 1 ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், 4. இப்போ நம்பரோனாலஜி கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு 9 வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில், யூடியூப் சேனலில், கரெக்டுங்களா? அந்த இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது அதையும் தாண்டி சில லாஜிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது, அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்பரோனாலஜி கொஷின்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்னா, ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் என்ன லாஜிக்குன்னு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா எதுனாலும் ஆன்சராக இருக்கலாம். இப்போ என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 16, 25, 36, 49, கரெக்டுங்களா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் வந்து இதுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படின்னா அப்போ 1லேருந்து 2 எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 1ஐ வந்து அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதே 1ஐ க்யூப் பண்ணி பாருங்கள். அதே 1 தான் வரும். 1 + 1 2. இப்போ இந்த லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3ஐ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு மறுபடியும் 3ஐ க்யூப் பண்ணி பாருங்கள். வர ஆன்சரை 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3ஐ ஸ்கொயர் பண்ணால் 9, அதே 3ஐ க்யூப் பண்ணிக்கோங்க, 27, 2ஐயும் ஆட் பண்ணுங்கள், 36. கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த லாஜிக் நான் வந்து என்னோட 9 வீடியோஸ்க்குள்ளே டிஸ்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர், இது பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக். அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரை க்யூப் பண்ணி 2ஐயும் ஆட் பண்ணும், அதுதான் லாஜிக். ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் 36. இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். இது இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 8:9 அப்படின்னா 16 what? ஓகே, 8 நம்ம எப்படி எழுதலாம் ஃப்ரெண்ட்? 2 கியூப்னு எழுதலாமா? இந்த 9 எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாம். கிளியராக இருக்கா? அப்போ இது என்ன கான்செப்ட்னா ஃப்ரெண்ட்ஸ், பவர் பேஸஸ் ஸ்வாப் ஆயிடுது. அதாவது 2 கியூப் 8ங்களா, அப்போ 9 என்னது? 3 ஸ்கொயர். இங்கே பேஸாக இருக்கிறது இங்கே பவருக்கு போயிடுறான், இங்கே பவராக இருக்கிறது இங்கே பேஸ்க்கு வந்துடுது. கிளியராக இருக்கா? இது தானே 8, 9. அப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க? 16. 16 எப்படி எழுதலாம்? 2^4ன்னு எழுதலாம். அப்போ வர ஆன்சர் எப்படி இருக்குன்னா, இந்த பவர் எங்கே போயிடுது? பேஸுக்கு 4. இந்த பேஸ் எங்கே போயிடுது? அப்படியே பவருக்கு. அப்போ அதே 16 தான் ஆன்சர் வரும். ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 16. அதாவது எப்படி சொல்லணும்னா, பவர் பேஸஸ் ஸ்வாப் கான்செப்ட். இது நாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? பட் இதெல்லாம் இப்போ ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 1 இயராக நடந்த எக்ஸாம்ஸில் எல்லாமே. ஓகே, இப்போ தேர்ட் கொஷின். ஓகே, 21:24. அப்போ 35 what? ஆப்ஷன்ஸ். ஓகே, 21லேருந்து எப்படி 24 வரும்? ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்போ 35ல் ஒரு 3 ஆட் பண்ணுங்கள், 38. கரெக்டாக? ஆனால் ஆப்ஷன் 36 அந்த மாதிரி தான் இருக்குது, 38 இல்லை. அப்போ இந்த லாஜிக் இல்லை. 35 கூட நீங்கள் 3 ஆட் பண்ண முடியாது. ஆனால் 21 கூட 3 ஆட் பண்ணுறாங்க. இந்த 3 எப்படி வந்துச்சுன்னா, இந்த நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ், புரியுதுங்களா? 21ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்னது? 2 + 1. ஓகே, அதுதான் அந்த 3. அப்போ 35 கூட எது ஆட் பண்ணும்? இந்த 35ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ஸோ 3 + 5 8 ஆட் பண்ணும், புரியுதா? அப்போ 35 + 8 என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 43. கிளியராக இருக்கா? அப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃப்ரெண்ட்ஸ் கிளியர்? ஓகே, இப்போ ஃபோர்த்து கொஷின். இது இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான் நினைக்கிறேன். 11லேருந்து எப்படி 2 வருதுன்னா, அந்த 11 இருக்குல்ல, அதோட டிஜிட்ஸை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர், 1 + 1 2. அப்போ 23னா 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். ஸோ 4 + 9 = 13. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ இது ஈஸியான லாஜிக் தான். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 13. இப்போ 5th கொஷின். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஒரே நிமிஷம். ஓகே 5th கொஷினா? ஓகே இப்போ பாருங்கள். 5th கொஷின் 23லேருந்து எப்படி 8 வருது, அதே லாஜிக்கை 17க்கு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட் இது. என்னன்னா 23லேருந்து எப்படி 8 வருது? என்ன லாஜிக்குன்னு பாருங்கள். இங்கே இந்த யூனிட் டிஜிட் இருக்கா, 3ங்கிறது தானே யூனிட் டிஜிட்டு. இது என்ன பண்ணுறாங்க, 2ஓட பவரில் போட்டுக்கிறாங்க. இந்த 3ஐ தூக்கி இங்கே கொண்டு வந்துடுறாங்க 2ஓட பவராக. அதுதான் 2 × 8. கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இங்கே என்ன இருக்குது, 17 இருக்கா, அந்த 7 தானே யூனிட் டிஜிட்டு. இதை தூக்கி 1ஓட பவரில் போடுங்க, 1 × 7. ஸோ 1 தான் ஆன்சர். கிளியராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி. கிளியர்? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வேறு எதாவது டவுட் இருக்கா? இல்லை சில பேர் ட்ரை பண்ணுவீங்க. இப்போ 23லேருந்து எப்படி 8 வருதுன்னா, 23லேருந்து ஒரு 15 மைனஸ் பண்ணுங்கள், 8 வருதா? இப்போ அதே 17லேருந்து 15 மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா 15 தானே மைனஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 2 வருது. பட் அது ஆப்ஷனில் கிடையாது. கிளியராக இருக்கா? அதனால் இந்த லாஜிக் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த லாஜிக்ஸ் போடுறோம். இப்போ எல்லாமே ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? பட் இது ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸாம் அந்த ஷார்ட் டைமில் நீங்கள் ஒரு 1 ஹவரில் 60 கொஷின் 70 கொஷின் ஆன்சர் பண்ணும். அப்போ அந்த ஸ்பீடு, அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, இப்போ 6th கொஷின் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஷின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாட் எவர் நான் என்னோடய கிளாஸில் எப்பயுமே சொல்லுவேன், யாராக இருந்தாலும் சரி அந்த 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக 25 இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின் வந்து அதை பேஸ் பண்ணி தான். ஓகே, 59 61னா ஒரு 2 ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் 2 ஆட் பண்ணால் வந்துடும். அப்போ அதே 2 இங்கே ஆட் பண்ணுங்கள், 75. ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ இது என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அடுத்த ப்ரைம் நம்பர் 59க்கு அடுத்த ப்ரைம் நம்பர்னா 61. அதே தான் இங்கே 73ஓட அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 79, 79. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிளியராக இருக்கா? இப்போ 7th கொஷின் பாருங்கள். ஓகே, இதுவும் இன்ட்ரெஸ்டிங் கொஷின் தான். 46லேருந்து எப்படி 69? அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணால் என்ன ஆன்சர்? 46 கூட 41ஓட பாதி ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வருது? 46 + 46ஓட ஆஃப் என்னது? 23. அதுதான் இந்த 69. அப்போ 22 கூட 22ஓட ஆஃப் பாதி என்னது? 11. ஸோ 22 + 11 33 ஆன்சர் இருக்கா? ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னது ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் டி. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா 7 கொஷின்ஸு? இதெல்லாம் தான் லேட்டஸ்ட் லாஜிக்ஸு. ஜஸ்ட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க, வேணால் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 8th கொஷின். ஓகே, இதுவும் இன்ட்ரெஸ்டிங் கொஷின். இது லேட்டஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்குள்ளே கேட்ட கொஷின். இங்கே பாருங்கள், நம்ம யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் நம்பர்லேருந்து தானே செகண்ட் நம்பர் ரிலேஷன் பார்க்குறோம். அதே தான் நீங்கள் அப்ளை பண்ணுறோம். இங்கே எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பருக்குள்ளேயே ஒரு ரிலேஷன் இருக்குது. 3264 = 4284 அப்படின்னா என்னதுன்னா, இந்த 2 டிஜிட்ஸாக இது பிரிச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இருக்குல்ல, இதோட டபுள் தான் இதான். கிளியராக இருக்கா? அப்போ 42ஓட டபுள் தான் 84. ஸோ அதே இங்கே வாங்க, 21 இருக்குது, இதோட டபுள் என்னது? 42. இப்போ நம்ம ஆப்ஷன் எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு 2 நம்பர் டிஜிட்ஸோட டபுள் தான் அடுத்த 2 டிஜிட்ஸ், கரெக்டாக? அப்போ இதோட டபுளா இங்கே என்ன வந்திருக்கணும்? அப்போ 24. ஏ ஆப்ஷன் இல்லை. 31னா 62 வந்திருக்கணும், இதுவும் இல்லை. 41னா 82, இது கரெக்டு. இங்கே டி ஆப்ஷன் பாருங்கள், 44னா இங்கே என்ன இருக்கணும்? 88 இருந்திருக்கணும். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் ஆனது ஆப்ஷன் சி. ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருக்கா? ஓகே, ஸோ இப்போ 9th கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஈஸியான கொஷின் தான். இங்கே பாருங்கள், இந்த நம்பர்லேருந்து எப்படி இந்த நம்பர் வருதுன்னா, ஃபஸ்ட் இங்கே என்ன டிஜிட் இருக்குது? 2 இருக்கா? 2 தனியாக ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மேக்ஸ் கிடையாது, ரீசனிங்கில் லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, லாஜிக்ஸ் எல்லாம். அப்போ இங்கே 4 இருக்குது, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னது? 16. இப்படி தான் நீங்கள் இண்டிவிஜுவல் நம்பர்ஸை டிஜிட்ஸை ஸ்கொயர் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா? 3யை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9.
அப்போ இந்த 36 ஸ்கொயர் பண்ணிங்க, சாரி 6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36, 36. அப்போ ஆன்சர் என்னது? 936, ஆப்ஷன் சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஜிக்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட லாஜிக்ஸ், அதனால தான் இது வந்து தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் கொஷின் பாருங்கள். ஓகே, இது ஈஸியான லாஜிக் தான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சி, 12லேருந்து எப்படி வந்து 300 வருதுன்னா, 12 ஸ்கொயர் பண்ணுங்களேன், 144. இந்த ஸ்கொயர் பண்ணி வந்துச்சா 144, இதை டபுள் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்க, அந்த நம்பரை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அதை டபுள் பண்ணிங்கன்னா என்ன வருது? 288 வருது. ஆனால் நமக்கு என்ன இருக்குது? 300. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? அதே 12ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ அதே லாஜிக் இங்கே அப்ளை பண்ணுங்கள். 8 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் என்ன வருது? 64 வருதா? வர ஆன்சரை டபுள் பண்ணுங்கள், 128. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? இந்த 8 ஆட் பண்ணுறாங்க, 136. ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக இருக்கா? இது கொஞ்சம் லென்த்தியான கொஷின் மாதிரி தான் தெரியும், பட் வாட் எவர் கேட்டிருக்காங்க, நாம் என்ன பண்ண முடியும்? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் சேனல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரீயாக பார்க்க முடியுமோ பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வித் திஸ் செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பை, டேக் கேர்.